ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும், சமாதானம் உண்டாகட்டும். உங்க எல்லாரையும் இந்த ஆசாரிப்பு கூடாரமும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிங்கிற இந்த சீரிஸ்க்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த சீரிஸ் ஆசாரிப்பு கூடாரமும் இயேசு கிறிஸ்துவும். இந்த சீரிஸோட நோக்கம் என்னன்னா, காஸ்பல டீச் பண்றது. அதாவது காஸ்பல ப்ரீச் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. காஸ்பல டீச் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த காஸ்பல் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். காஸ்பல் அப்படின்னா சுவிசேஷம், நற்செய்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த காஸ்பலோட மீனிங் வந்து நற்செய்தி, நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சீஷர்கள காஸ்பல ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அனுப்புறாரு. இந்த சுவிசேஷத்த என்ன பண்ணுங்க எல்லாருக்குமே அறிவிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ காஸ்பல அறிவிக்கிறது, அது வந்து ப்ரீச் பண்றது அது ஒரு விதம். இன்னொன்னு காஸ்பல் வந்து டீச் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அ நமக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயம் தெரியணும். இந்த காஸ்பல டீச் பண்றது அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இந்த காஸ்பல்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம காஸ்பல வந்து ப்ரீச் பண்ண முடியும். அடுத்து நான் காஸ்பல்னா நமக்கு என்னன்னே தெரியாம காஸ்பல போய் ப்ரீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. காஸ்பல ப்ரீச் பண்றது அப்டின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய இரட்சகரா இருக்கிறாரு. அவர் நமக்காக மரிச்சாரு. அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவியாச்சு. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சஃபரிங்ன்னு ஒண்ணு கிடையாது அப்டின்னு சொல்றது தான் காஸ்பல ப்ரீச் பண்றது. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு மத்தவங்ககிட்ட போய் சொல்றது வந்து காஸ்பல ப்ரீச் பண்றது. ஆனா இந்த காஸ்பல டீச் பண்றது அப்டின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? அவருடைய இரத்தத்தினால நான் என்னுடைய பாவங்கள் எப்படி கழுவப்படும்? அப்படின்னு சொல்றது தான், அத விளக்கி சொல்றது தான் காஸ்பல டீச் பண்றது. ஸோ, காஸ்பல் நமக்கு ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு காஸ்பல்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து காஸ்பல ப்ரீச் பண்ண முடியும். ஆ இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சிவில் இன்ஜினியர்னா படிக்கணும். அந்த சிவில் இன்ஜினியரிங்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அத அறிகிற அறிவுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வீட நம்ம கட்ட முடியும். ஸோ, அப்ப தான் அந்த வீடு என்னவா இருக்கும்? நிலையா நிக்கும். ஸோ, அதே மாரி தான் காஸ்பல வந்து நம்ம ப்ரீச் பண்ணும்போது, இன்னைக்கு நெறைய விஷயமான உபத்திரவங்கள நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்குது. அதுலயும் என்னன்னா, நெறையா விசுவாச போராட்டங்கள் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காஸ்பல குறித்த அறிவு நமக்கு கம்மியா இருக்கு. ஸோ, அதுக்காக தான் இந்த சீரிஸ நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆண்டவர் வந்து சொல்லி இந்த சீரிஸ் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ, இந்த சீரிஸோட நோக்கம் என்னன்னா, காஸ்பல டீச் பண்றது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து நம்மகிட்ட வா ஒரு தர்க்கத்துக்கு வருவாங்க. இல்லன்னா, நம்மட்ட வந்து கேட்பாங்க. எப்படி வந்து இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால, அவர் ரத்தம் சிந்துனதுனால எப்படி வந்து நம்ம எப்படி பாவங்கள் கழுவப்படும்? அப்படிலாம் நெறைய விஷயங்கள் கேட்பாங்க. நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக நம்மட்ட நெறைய பேர் வந்து கேட்பாங்க. நம்முடைய அந்த ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வேதாகமத்துல இருந்தா நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட்டு காஸ்பல்னா அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மத்தவங்ககிட்ட போய் நம்ம அத பேச முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நெறைய ஆர்கியூமென்ட் போது. ஜீசஸ் வந்து அவர் வந்து எங்கேயாவது என்ன கடவுள்ன்னு சொல்லியிருக்கிறாரா? நான் தான் கடவுள் என்ன வொர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லி இன்னைக்கு நெறைய பேரு அத தான் முன்னெடுத்துட்டு வருவாங்க. ஆனா, கிறிஸ்தவராகிய நாம் வந்து என்ன பிலீவ் பண்றோம்? ஜீசஸ் தான் கடவுள். அவர் வந்து ஆவியா இருக்கிற தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். ஆனா, அந்த அந்த நம்மளுடைய அந்த விசுவாசத்த டெஸ்ட் பண்றதுக்காக இப்படிலாம் வந்து கேட்பாங்க. ஜீசஸ் எங்க அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஆனா, ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அது நமக்கு முதல்ல புரியணும்னா, இந்த பைபிள் அ அ நம்ம கையில இருக்கிறதுல இன்னைக்கு இந்த வேதாகமம். இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா, இந்த வேதாகமம் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி எழுதப்படல. இது ஒரு கலாச்சாரத்தின்படி எழுதப்பட்டிருக்குது. இது வந்து யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய லேங்குவேஜ்ல அவங்களுக்குன்னு சில கிராமர் இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லி சில ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. மெட்டாஃபர் அப்படின்னு சொல்ற நெறைய விஷயங்கள் இருக்கு. அ அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதிலிருந்து அ நம்ம என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்டு நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம்? அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம புரிஞ்சா தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங் ஆக முடியும். நம்ம ஒருத்தங்கட்ட காஸ்பல் சொல்ல போம்போதும், நம்ம ஒரு தெளிந்த புத்தியோட, ஒரு சவுண்ட் மைண்டோட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மத்தவங்களுக்கு சுவிசேஷத்த அறிவிக்க முடியும். ஸோ சுவிசேஷத்த நம்ம ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி, சுவிசேஷத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அத பத்தி தான் இந்த சீரிஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோல வந்து நான் கொஞ்சம் தான் சொல்லப் போறேன். சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா பைபிள். ஃபர்ஸ்ட் இந்த பைபிள் நமக்கு எப்படி வந்தது? இது நமக்கு யார் குடுத்தா? இதோட லாங்குவேஜ் என்ன? இது எந்த காலகட்டத்தில எழுதப்பட்டது? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் பேசிக்கானது. நான் நெறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். அது ரொம்ப வருஷம் கிறிஸ்டியன்ஸா இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவ ஃபேமிலியிலே பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல? பைபிள்னா என்ன? அதோட பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த பைபிள்ல பார்த்தோம்னா 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். உடன்படிக்கைன்னா என்னன்னா,
கவனன்ட் அதாவது 2 ரிலேஷன்ஷிப் 2 நபர்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ற ப்ராமிஸ் பேர் தான் உடன்படிக்கை. அப்படி இது வந்து பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடுனா புதிய உடன்படிக்கை. ஓகேவா? ஸோ 2 உடன்படிக்கைய தான் பிரிச்சு தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு சேர்த்து தான் இந்த பைபிள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. இன்னும் உங்களுக்கு சொல்ற மாரி உடன்படிக்கை பத்தி புரியணும்னா, இப்போ 2 பிசினஸ் பண்றவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு மியூச்சுவல் அக்ரீமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்ரீமெண்ட்ல ஒரு ப்ராமிஸ் இருக்கும். கண்டிஷன் இருக்கும். சில ப்ராசஸ்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஸோ, ஆனா என்னன்னா, இந்த அக்ரீமெண்ட்டுக்கும் பிசினஸ் டெர்ம்ல அக்ரீமெண்ட், ரிலேஷன்ஷிப் டெர்ம்ல வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, கவனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2க்கும் ஒரு பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அக்ரீமெண்ட்ல என்ன இருக்காதுன்னா, நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரீமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க. அங்க வந்து ரென்டல் அக்ரீமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் போடுவாங்க. அந்த ரென்டல் அக்ரீமெண்ட் ஏன் போடுறேன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் அந்த ரென்டல் அக்ரீமெண்ட் போடுறாங்க. அப்படித்தானே? ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உண்டாகுற கவனன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2 பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் நம்புறதுனால பண்றது பேரு தான் கவனன்ட். ஓகேவா? ஸோ அந்த உடன்படிக்கைங்கிறது ஒருத்தர் ஒருத்தர நம்பி பண்ற ஒரு விஷயம். அந்த நம்பிக்கையின் மூலமா உண்டாகுற அந்த ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய பத்தி தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பழைய உடன்படிக்கை அப்படிங்கிறது யூதர்கள் இல்லன்னா ஆண்டவர் வந்து அ ஆபிரகாம் அவருடைய சந்ததி கூட பண்ண ஒரு உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை வந்து இயேசு கிறிஸ்து பண்ண உடன்படிக்கை. ஓகேவா? இதுதான் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஸோ இந்த பைபிள் அப்படிங்கிற வார்த்தை இதுதான் பைபிளோட அர்த்தம். அதாவது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை சேர்த்தது தான் பைபிள். ஃபர்ஸ்ட் இந்த பைபிள் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு கிரீக் வேர்ட். அந்த கிரீக் வேர்டுக்கு பைபிள் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது 66 புத்தகங்கள் ஒண்ணா இணைக்கப்பட்டது தான், கோர்வையா இணைக்கப்பட்டது தான் இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம். இதுல வந்து 66 புத்தகங்கள் இருக்குது. இத வந்து 3 கான்டினென்ட்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது 3 கண்டங்கள்ல இருந்து எழுதியிருக்காங்க. ஆப்பிரிக்கா, ஏசியா, இன்னொன்னு யூரோப்ங்கிற 3 கண்டங்கள்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. இத எழுதின காலகட்டம் பார்த்தோம்னா, 1500 வருஷம் கேப்ல இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த டைம்லைன் படி அவங்க எழுதியிருக்கிறாங்க. முதல்ல வந்து மோசஸ் அப்படிங்கிறவரு ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறாரு. அந்த முதல் 5 புத்தகம் என்னன்னா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் அப்படிங்கிற முதல் 5 புத்தகங்கள். அந்த 5 ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 ஆகமங்கள் தான் ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசே எழுதின அந்த முதல் புத்தகங்கள். அவர் தான் முதல்ல அந்த புத்தகம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, யோசுவா அப்படின்னு இன்னொருத்தர் வராரு. அப்புறம் யோசுவா அப்படிங்கிற புக் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி வந்து பழைய ஏற்பாடு வந்து மல்கியா அப்படிங்கிற ஒரு புக்ல முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் கேப் விழுந்துருது. அந்த 400 வருஷம் கேப் வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே டார்க்னஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வரா? இயேசு கிறிஸ்துவோட காலம் வருது. அந்த இயேசு கிறிஸ்துவோட காலத்துல தான் புதிய உடன்படிக்கை எழுதப்படுது. இந்த புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் அவர் தான் இதுல நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் வந்து யோவான் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவோட சீஷர் வந்து எழுதுறாரு. ஸோ இதுதான் பைபிளோட டைம்லைன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் கேப்ல எழுதப்பட்டது. கிபி 1400ல இருந்து 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்தது தான் பைபிள். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த புத்தகங்கள் எல்லாம் தனித்தனி காலகட்டத்தில வேற வேற கான்டினென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. பழைய ஏற்பாடு பார்த்தோம்னா, ஹீப்ருலயும் மேக்ஸிமம் ஹீப்ருல எழுதியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் அரமிக் சேர்ந்திருக்கு. புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே கிரீக்ல தான் எழுதியிருக்கிறாங்க. கிரேக்க மொழியில எழுதியிருக்கிறாங்க. ஆனா, இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க. வேற வேற காலகட்டம், வேற வேற கான்டினென்ட், வேற வேற லாங்குவேஜ். ஆனா, இது எல்லாமே ஒரே ஒரு ஸ்டோரிய தான் சொல்லுது. அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு புத்தகமா இருக்குது. அவரை குறித்த தீர்க்க தரிசனமாகவும், தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறத குறிச்சு தான் இந்த புத்தகங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம கையில இன்னைக்கு இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துடைய ஒரு ஃபுல் ஹிஸ்டரி. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த புத்தகத்த நல்லா கோர்வையா, நல்லா நீட்டா வந்து இந்த மாரி பைண்டிங்லாம் பண்ணி நம்ம கையில குடுத்துருக்கிறாரு. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து பழைய ஏற்பாடு வந்து டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுருள் மாரி தான் இருக்கும். சுருள்ல தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நெறைய சாப்டர் அப்புறம் வசனம் 1ஆம் நம்பரா, 2ஆம் நம்பர் அப்படிலாம் போட்டு குடுத்துருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு ஃபுல் பேசேஜா தான் இருக்கும். அத தான் இப்போ ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி அத என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனி சாப்டரா, தனித்தனி வேர்ஸஸா போட்டு நம்ம கையில இன்னைக்கு ஒரு புத்தகமா இருக்குது. இன்னைக்கு இந்த புத்தகத்த வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆ எ இன்னைக்கு நெறைய விசுவாசிகள் நெனைக்கிறது என்னன்னா, ஆ காஸ்பல வந்து ப்ரீச் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், அது பாஸ்டர்ஸோட வேல, ஊழியக்காரங்களோட வேலைன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு உடன்படிக்கையின் புத்தகம்.
இந்த உடன்படிக்கையின் புத்தகம் வந்து எல்லாருக்கும் குடுக்கப்பட்டது. ஏன்னா, நம்ம எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்ட்டயும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஸோ, இந்த உடன்படிக்கையின் புத்தகத்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஊழியம் பண்றீங்களோ, இல்லன்னா நீங்க வெளியில வேலை பார்க்கிறீங்களோ, ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? இந்த உடன்படிக்கையின் புத்தகத்த, இந்த பைபிள நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதுலேருந்து நீங்க என்ன பண்ணணும்? கத்துக்கணும். கத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? அப்பதான் நீங்க ஈஸியா ஆண்டவர பத்தி இன்னும் அதிகமா அறிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, ஃபோட்டோ ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி பழைய காலத்துல வந்து எழுத்து அப்படின்னு தான் ஒரு விஷயம். அதாவது எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அத படிக்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அறிவுக்குள்ள போக முடியும். அந்த ரிட்டன் வேர்ட்ஸ் அப்படி இருக்குல்ல, அந்த ரிட்டன் வேர்ட்ஸ் மூலமா நம்ம வந்து அது ஒரு சென்ஸ். அந்த ஒரு ஒரு விஷயத்த பார்த்து படிக்கிறதன் மூலமா நம்ம ஒரு குறிப்பிட்ட அறிவுக்குள்ள போகலாம். ஸோ இந்த பைபிள நம்ம படிக்கும்போது, இது ஆவிக்குரிய ஒரு புத்தகமா இருக்கு. இந்த ஆவிக்குரிய புத்தகத்த படிக்கும்போது, நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்க்குள்ள கடந்து போகலாம். ஆண்டவர குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் அதிகமா நம்ம அறிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து நான் புரியிற மாரி சொல்றேன். அ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கருப்பின மக்கள் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கால ரொம்ப வருஷமா அடிமைத்தனத்தில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடிமைத்தனம்னா எந்த மாதிரினா, அவங்க கையில, கால்லாம் சங்கிலி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அ வாயில கூட ஒரு மாரி கடிவாளம் மாரி போட்டு, அவங்களுக்கு எப்போ சாப்பிடணுமோ சாப்பிடுறதுக்கு மட்டும் தொறந்து விடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடணும், மறுபடியும் திரும்ப போட்டு பூட்டிருவாங்க. ரொம்ப ஒரு 7 கிலோ, 8 கிலோ வெயிட் உள்ள அந்த சங்கிலியெல்லாம் அவங்கள கட்டி வச்சு, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அவங்கள நடத்தி, ம் ரொம்ப அவங்கள கொடுமை பண்ணாங்க. ரொம்ப அடிமைத்தனத்தோட உச்சமா அது இருந்துச்சு. இது வந்து அ ரொம்ப வருஷம் அமெரிக்கால நடந்த ஒரு விஷயம். ஆனா ஆ ஆ ஆபிரகாம் லிங்கன் இருக்காரு. அவர் வந்து பார்த்து அவருக்கு இதுல உடன்பாடே இல்ல. அவருக்கு இது பிடிக்கவே இல்ல. அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, 1862ல அவரு ஒரு ப்ரொக்ளமேஷன ரிலீஸ் பண்றாரு. ஒரு அறிக்கை விடுறாரு. இனிமே யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. எல்லா கருப்பின மக்களையும் நான் வந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை பார்த்தோன்னா, ஒரு ரிட்டன் வேர்ட்ஸ்ல இருக்கும். அதாவது அறிக்கைன்னா நம்ம பார்த்துப்போம். எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கும். அந்த எழுதப்பட்ட வார்த்தை வந்து நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. நியூஸ் பேப்பர் மூலமா நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அத கேள்விப்படுற நெறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துல இருந்தவங்க எல்லாம் விடுதலை ஆகுறாங்க. ஆனா, அங்க என்ன பிரச்சனைன்னா, யாரெல்லாம் அத கேள்விப்படலையோ, அதாவது 1862ல கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷத்துக்கு, 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டா வந்து நியூஸ்லாம் பரவாது. ஆ ஸோ நெறைய இடத்துக்கு போகவே இல்ல. நெறைய இடத்துக்கு போகாததுனால, அந்த நியூஸ கேள்விப்படாத இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விடுதலை குடுத்துருக்காங்க. அறியப்படாத மக்கள் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமயே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ரிட்டர்ன் வேர்ட்ஸ் அந்த அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க இடத்துல என்ன பண்ணல, போய் சேரல. போய் சேராததுனால அவங்களுக்கு அவங்க இன்னும் விடுதலை ஆகல. அவங்க இன்னும் நெறைய பேர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, அவங்க விடுதலை ஆக்கப்பட்டுட்டாங்க. இந்த செய்தி வந்து அவங்க கிட்ட போகாததுனால, அவங்க இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த பைபிள நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலமா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ எப்படி அந்த ஆஃப்ரிக்கன் மக்கள் ஒருவேள அந்த ஆஃப்ரிக்கனுக்கு வந்து நியூஸ் பேப்பர் கண்ணு முன்னாடி கடந்தாலும், அவனுக்கு படிக்க தெரியலனாலும் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். அது ஏதோ ஒரு விஷயம் கடந்து போயிருப்பான். அவன் இன்னும் அடிமைத்தன வாழ்க்கையில தான் கன்டின்யூ பண்ணியிருப்பான். ஆனா, ஒருவேள அது அவனுக்கு படிக்க தெரிஞ்சு, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அவன் படிச்சிருந்தான்னா, அன்னைக்கு அவன் விடுதலை ஆவான். அவன் சுயாதீனனா மாறிருவான். அதே மாரி தான் இந்த உடன்படிக்கையின் புத்தகம் இயேசு கிறிஸ்து உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைய பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளும்போது, அ அவ உங்களுக்குள்ள என்னென்ன பிளெஸ்ஸிங் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு உங்கள நீங்க வந்து சுயாதீனர்களா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்க சகல ஆசீர்வாதத்தையும் நீங்க புரிஞ்சுக்கும்போது, நீங்க எப்படி விடுதலை ஆனீங்கன்னு புரிஞ்சுக்கும்போது, நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற நீங்க சஃபரிங்லேருந்து என்ன பண்ணலாம்? விடுதலை ஆகலாம். ஆனா ஆனா ரட்சிப்புங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உண்டாயிட்டு. ஆனா, நீங்க அது என்னைக்கு அந்த அறிகிற அறிவுக்குள்ள நீங்க வரும்போது, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்? முழுமையா விடுதலை ஆகலாம். ஸோ நீங்க வந்து ஊழியம் பண்றீங்க, பண்ணல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பாஸ்டர்ஸ் மட்டும் தான் பைபிள் படிக்கணும், இல்லன்னா ஊழியக்காரங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் பைபிள் படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது நான் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பைபிள பத்தின ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம இப்ப முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். ஷாሎም.